வெல்கம் டு மூவி ரிவ்யூ வித் வரன். இன்னைக்கு நம்ம இயக்குனர் ராதா மோகன் இயக்கிய ஹாட் ஸ்டார்ல வெளிவந்திருக்கிற சட்னி சாம்பார் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ராதா மோகன் இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். இவர் எப்பவுமே ஒரு படம் எடுத்தாருன்னா அதை ஃபேமிலியா நம்ம உட்காந்து ரசிச்சு பார்க்குற மாதிரி எடுப்பாரு. ஸோ இவர் எடுத்த முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா அழகிய தீயே, மொழி, அபியும் நானும், பயணம், 60 வயது மாநிலம், இப்படி நிறைய படங்கள், நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. கடைசியா இவர் எடுத்த மலேசியா டு அம்னீஷியா, பொம்மை, இந்த 2 படமே சரியா போகல. ஸோ இப்போ இவர் எடுத்திருந்த இந்த சட்னி சாம்பார் ருசிச்சதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சட்னி சாம்பார் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம். நிழல்கள் ரவி ஊட்டியில ஒரு ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்டோட பேரை அமுதா கேஃபே. இந்த அமுதா கேஃபேல சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நிழல்கள் ரவிக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன். அப்புறம் அவர் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. நல்ல ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. டாக்டர்ஸ் எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. இனிமேல் நிழல்கள் ரவியால பிழைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவர் படுத்து படுக்கையில இருக்கும்போது அவரோட பையனை கூப்பிட்டு, எனக்கு இன்னொரு மனைவி இருக்கு, அவங்க சென்னையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா எனக்கு தெரியும். ஸோ அந்த பையனை நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை வாங்குறாரு. அந்த பையனை கூட்டிட்டு வான்றது மட்டும் இல்லாம அந்த பையனை நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தையுமே வாங்குறாரு. சத்தியத்தை வாங்கினதுனால அவர் பையன் சென்னைக்கு அந்த பையனை தேடி போறாரு. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பையன் தான் யோகி பாபு. யோகி பாபு சென்னையில ஒரு தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராரு. இவர் தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட்ல சட்னி பயங்கரமான ஃபேமஸ். இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் படத்தோட டைட்டில் ஏன் சட்னி சாம்பார்னு வச்சாங்க அப்படின்னு. இப்போ நிழல்கள் ரவியோட பையனான சந்திரன், நிழல்கள் ரவியோட இன்னொரு பையனான யோகி பாபுவை ஊட்டிக்கு கூட்டிட்டு போய் அவங்க குடும்பத்தோட ஒன்னா சேர்த்துக்கிறாங்களா, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் யோகி பாபு அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா, இந்த ஊட்டியில இருக்கிற சாம்பாரும் சென்னையில இருக்கிற சட்னியும் ஒன்னா சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட கதை இதுதான். சட்னி சாம்பார் சேர்ந்துச்சா இல்லையான்றத ரொம்ப சுவாரஸ்யமா, நகைச்சுவையாக இந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்கிறாரு ராதா மோகன். இந்த படத்துல நிழல்கள் ரவியோட பையனாக நடிச்சிருக்கிறது வேற யாருமே இல்லை. நான் ரொம்ப நேரமா தேடிட்டே இருந்தேன், இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது கயல்ல காணாம போன சந்திரன் தான் சொல்லிட்டு. இவரோட நடிப்பு ரொம்ப சட்டிலாவே, ரொம்ப அழகாவே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக நடிப்புல அப்ளாஸ் வாங்குறது நம்ம வாணி போஜன். வாணி போஜன் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஆங்கிலோ இந்தியன் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதம், யோகி பாபுவோட நெருக்கமான நடிக்கிற காட்சிகள் எல்லாமே இவங்க சூப்பரா அட்டகாசமா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நிழல்கள் ரவியோட மகளா நடிச்சிருக்கிறது மைனா நந்தினி, அவரோட ஹஸ்பண்டா நடிச்சிருக்கிறது நிதின் சத்யா. இவங்க 2 பேரோட கதாபாத்திரமே அப்பப்போ ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இந்த படத்துல அவங்களுடைய ரோலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே நம்மளை ஈர்க்க தவறவில்லை. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ராதாமோகன் படம்னாலே இளங்கோ வந்துருவாரு. இந்த படத்துல இளங்கோவும் இருக்கிறாரு. இவருக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லைனா அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவர் சரியா செஞ்சிருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, சார்லி இந்த படத்துல இருக்கிறாரு. இவரோட கதாபாத்திரம் மட்டும் கொஞ்சம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யுது. இந்த படத்தோட உயிர் நாடியே யோகி பாபு தான். இவர் அடிக்கிற லூட்டி, இவர் அடிக்கிற கலாட்டா, இவர் பண்ற காமெடி எல்லாமே தான் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட். தமிழ் சினிமால நம்ம ஃபேமிலியா உட்காந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி படம் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு கடைசியா கட்ட குஸ்தி நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மலையாளத்துல நிறைய படம் நம்ம ஃபேமிலியா உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி. ஆனா தமிழ்ல இது எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பெருசா எந்த ஒரு படமுமே நம்ம ஃபேமிலியா உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமே அமைஞ்சது இல்லை. ஆனா இந்த சட்னி சாம்பார் நீங்க ஃபேமிலியா உட்காந்து ஒரு வீக்கெண்ட்ல உட்காந்து நீங்க என்ஜாய் பண்ற படமா கண்டிப்பா அந்த படம் இருக்கும். இந்த சட்னி சாம்பார் இப்போ ஹாட் ஸ்டார்ல 6 எபிசோடா போட்டிருக்கிறாங்க. நீங்க ஒரே ஸ்ட்ரெச்ல இந்த வெப் சீரிஸை நீங்க ஃபேமிலியா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ராதா மோகன் சார் ஃபேமிலியா உட்காந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு அழகான சட்னி சாம்பார் படத்தை நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. நானும் இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.